இது எங்க காலம் அதை ஒண்ணு தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு கிளம்பு கிளம்பு. எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ஒரு நியூ டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஜோக்கர் பண்டல் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரட் வீல் ரிங் ஈவெண்ட் மேஜிக் கியூப் கேசோ ஃப்ரீயா மேஜிக் கியூப் ஃப்ரீயா 8 பீஸ் ட்ரோகன் ரிங் ஈவெண்ட் அதுக்கப்புறம் லக்கி வீல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா. கேஸ் ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கே. ஸோ அதை வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ரெடிம் கார்டு எடுக்கிற மாதிரி ஒரு புத்தம் புது ஆப்பை வந்து கொண்டு வரேன்ப்பா. கேஸ் பிளே ஸ்டோர்ல இப்பதாங்க வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆப்பை பத்தி வந்து பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ள வந்து போயலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கங்க. கேஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 10ஆம் தேதி இல்லையா? ஸோ 10ஆம் தேதி பெருசா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து வராப்பா. கேஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி தான். ஸோ 11ஆம் தேதி 100% வந்து கன்ஃபார்ம்பா. நான் ஷார்ட்ஸ்லேயே ரீல்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் லக்கி வீல். எஸ், எல்லா சர்வருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லக்கி வீல் ஈவெண்ட் வந்து வரப்போப்பா. கேஸ் நீங்க வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து வந்துருங்க. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்பிள் ரமதான் பண்டல் வந்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மேல் பண்டல் பா. கேஸ் மேல் பண்டல் வந்து பாருங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் பா. கேஸ் கையில் எஃபெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்ல எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக தான் இருக்கான். கேஸ் இவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஜோடியா ஒரு அக்கா வந்து பாருங்க. அக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான் பா. கேஸ் நல்லா இருக்காங்க. கேஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாங்க இருக்கு. கேஸ் டீசெண்டா இருக்காங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் இந்த பழைய ரமதான் பண்டல்ஸ் இது கொஞ்சம் ஆவரேஜா இருப்பா. கேஸ் அந்த கப்பல் பண்டல்ஸுமே வந்து வருது. கேஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பண்டலும் ரிட்டர்ன் ஆகுதுங்க லக்கி வீல் ஈவென்ட்ல. கேஸ் இந்த பண்டல்ஸா கேஸ் எப்படின்னா பண்டல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய லூட் பாக்ஸ் பா. கேஸ் பழைய பஞ்சாப் மதமான ப்ளூ கலர் ரமதான் லூட் பாக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேனுக்கான ஸ்கின் பா. கேஸ் ப்ளூ கலர்ல பேனுக்கான ஸ்கின் அதுக்கப்புறம் எமோட்டுங்க. கேஸ் அந்த டாய்லெட்ல வண்டி ஓட்டுற மாதிரி அப்படி ஒரு எமோட் இருக்கும் இல்லையா? கேஸ் எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லக்கி வீல் வரக்கூடிய 11ஆம் தேதி வந்து வந்துருப்பா. இந்தியா, பங்களாதேஷ், சிங்கப்பூர் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு 3 சர்வருக்குமே வந்து வந்துடும். கேஸ் 100% வந்து கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுங்க. ரைட், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 13ஆம் தேதி பா. கேஸ் மார்ச் 13 அன்னைக்கு இந்த கிளவுன் ரிங் ஈவெண்ட். கேஸ் 100% வந்து கன்ஃபார்ம் பாருங்க. ஓல்டு ஜோக்கர்லாம் ரிங் ஈவெண்ட்ல ரிட்டர்ன் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாருங்க. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பண்டல் பா. அப்படியே தலை ஃபுல்லா நூடல்ஸா இருக்கும் பாருங்க. கேஸ் அந்த மாதிரி ஒரு மேல் பண்டல் பா. கேஸ் ப்ரௌன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிப்பூ கலர்ல. கேஸ் அதே மாதிரி நூடல்ஸ் மண்டேன் தான். இப்படி 2 புது பண்டல் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோக்கர்லாம் வந்து பாருங்க. கேஸ் ஜோக்கரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டன் கிளவுன் தான் பிங்க் பேட் பண்டல். அது வந்து வருதுப்பா. கேஸ் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜோடியா அந்த ஃபீமேல் இருக்கும் இல்லையா? கேஸ் ஃபீமேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஜோக்கர். ரெட்ல வந்து மேலும் வருது ஃபீமேலுமே வந்து வருதுப்பா. கேஸ் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓல்டு ஜோக்கர் பண்டல் ஒன்று இருக்கும். அதுவுமே வந்து வருதுப்பா. கேஸ் இப்போ வரையும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ரினியூவல் தான் வரும் அப்படின்ற மாதிரி லேக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. 99% யூனிவர்சல் ரினியூவல் வரதுக்கு தான் நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் மார்ச் 13 இதுதான்ப்பா. கைஸ், நீங்க ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்றதுக்கும் ஃப்ரீயாவே ரெடீம் கார்டு ஏர்ன் பண்றதுக்கும் இங்க நான் நிறைய ஆப்பை வந்து பண்ணிருக்கேன்ப்பா. கேஸ் இங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீயா டைமண்ட்ஸ் எடுத்துக்கூடிய ஆப் தான் எல்லாமே பிளே ஸ்டோர் ஆப்புப்பா. கேஸ் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபன் மேட்ச் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ரெடீம் கார்டை வந்து எடுத்து காட்டுறேன். கிஃப்ட் பண்றேன். கிஃப்ட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் வந்து போதுப்பா. கேஸ் பிளே ஸ்டோர்ல இப்பதான் புதுசா வந்து லான்ச் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டுக்கு சலே ஃபர்ஸ்ட் கமர்லேயே வந்து வித்துச்சிருக்கேன்ப்பா. கேஸ் அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சேஃப் அண்ட் செக்யூரான ஆப் தான். உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். கேஸ் நீ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள்னு வந்துருக்கும்பா. கேஸ் அதை கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடி கொடுத்து லாயின் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வந்தோன்னா இப்படி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி போனஸ் பா. கேஸ் டெய்லி போனஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கங்க. டெய்லி வந்து ஃப்ரீயா காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ கோட் அப்படின்ற இந்த ஒரு பேஜில் வந்துட்டு வெல்கம் அப்படின்ற இந்த ஒரு ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 காயின் வந்து கிடைக்கும்பா. கேஸ் அதுக்கப்புறம் அவங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து விட்டுச்சுட்டாங்க. ஸோ மறக்காம உங்க டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. கேஸ் டெலிகிராம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஆப்ஸ்க்கான அப்டேட் அதுக்கப்புறம் ப்ரோமோ கோட் எந்தெந்த ஆப் நியூவா லான்ச் ஆயிட்டு இருக்கு எதெல்லாம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டும் வந்து தராங்கப்பா. கேஸ் டெலிகிராம்ல மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பொறுத்தவரையும் வெறும் 3 ஸ்பெஷல் டாஸ்க் தாங்க இருக்கு. அது வந்து ரொம்ப ஈஸிப்பா. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் வந்து இருக்கு. இங்க நிறைய கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. கேஸ் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பல்ப் சிம்பிள் கிளிக் பண்ணா அதுவே ஆன்சர் வந்து சொல்லிடும். நீங்க வந்து பாருங்க 256 அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆன்சர் வந்து சொல்லிடுது. கேஸ் ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம தொட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க. கேஸ் கொடுத்தா ஆடு வந்து வரும்பா. கேஸ் ஆடு ரொம்ப சின்ன ஆடு தான் ஈஸியா வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காயின்ஸ் வந்து கிடைச்சிடும். கேஸ் இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு. எல்லா டாஸ்கே முடிங்க. எல்லா டாஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்ப் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கங்க. கேஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரீசனிங் அப்படின்னு 2வது ஒரு கேம் இருக்குப்பா. கேஸ் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே நாங்க கேஸ் பல்பை கிளிக் பண்ணி பல்ப் சிம்பிளை யூஸ் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. கேஸ் வந்து 2வது கேமா அதுக்கப்புறம் 3வது கேமை பொறுத்த வரையும் வேர்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு சில டாஸ்க் இருக்கு. ஸோ அதுக்கும் அதே நாங்க அந்த பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஆன்சர் வந்து சொல்லிடும். கேஸ் அதுக்கப்புறம் ஆன்சரை கண்டுபிடிச்சு
முடிச்சு கிளிக் பண்ணி அதை பார்த்து நிறைய காயினை வந்து ஏர்ன் பண்ணுங்க. கேஸ் இந்த மாதிரி எல்லா டாஸ்கையும் முடிச்சிருங்க. டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே இந்த ப்ரொஃபைல தொட்டீங்க அப்படின்னா ரெடீம் செக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கேஸ் அங்க பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ரெடீம் கோட்ல வந்து கொடுத்துட்டு இருப்பாங்கப்பா. கேஸ் இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு 30 ரூபா ரெடீம் கோட கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு. கேஸ் இப்ப ரெடீம் கோட் எங்க இருக்கும் அப்படின்னா ரெடீம் ஹிஸ்டரி அப்படின்ற இந்த ஒரு பேஜ்ல வந்துருக்கும்பா. கேஸ் இந்த பேஜ்ல இருக்கா. கேஸ் இதை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே டேரக்டா பிளே ஸ்டோர் போயிட்டு மணி வந்து ஆறாயிருங்க. ஃப்ரீயாவே நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். சில வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வீக்லி மந்த்லி வந்து ஏர்ட்ராப் ஆஃபர்ஸ் டாப் அப்லாம் வந்து பண்ணிக்கலாம்ப்பா. கேஸ் வந்து 100% ட்ரூங்க. ஃபேக்கெல்லாம் வந்து கிடையாது. கேஸ் தயவுசெய்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் மல்லி லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். பிளே ஸ்டோர்ல இருக்க ஒரு சேஃபான ஆப்புப்பா. ஓகே, ஸோ அடுத்து அப்படியே 15ஆம் தேதி பாக்கேஸ் 15ஆம் தேதி நம்மளோட இந்தியன் சர்வருக்கு ஒரு ஃபைனல் ஷாட் வந்து வரப்போங்க. கேஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேரட் வீல்ல அந்த புதையல் பெட்டி ஃபைனல் ஷாட் வந்து வரப்போப்பா. கேஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டா வந்துருக்கு. அதுக்கப்புறம் போயா அப்படின்னு சொல்லிட்டு கூட எஃபெக்ட்லாம் வந்து வரும். கேஸ் போயா ஆட்சதுக்கப்புறம் போயா பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ஷாட்டுமே இந்தியன் சர்வருக்கு வந்து வரப்போப்பா. இது வந்து 15 கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி கேஸ் 18ஆம் தேதி. ஸோ 100% வந்து கன்ஃபார்மும் மறுபடியும் ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் ட்ரோகனுக்காக இப்படி வந்து வந்துருங்க. இந்த ட்ரோகன் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் கலர் ட்ரோகன் பா. கேஸ் நீங்க வந்து பாருங்க ஒரு பவர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டேமேஜஸ் அண்ட் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பவர். கேஸ் அது வந்து ஷார்ட் கன்னா இருக்கும்போது எல்லோ கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் கிரனேடா மாறும்போது ரெட் கலர்ல வந்து மாறிடும்பா. கேஸ் இந்த மாதிரி வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபயரிங் எஃபெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் சவுண்ட் இருக்கு. கில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு எஃபெக்ட் வந்துருக்குப்பா. கேஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல ஒரு ட்ரோகன் பா. கேஸ் பழைய ட்ரோகன் டபுள் ரேஞ்சஸ் அண்ட் டேமேஜ் மைனஸ் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் ட்ரோகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டரி மாதிரி ஒரு ட்ரோகனுக்கான கன் ஸ்கின் வந்து இருக்கும் இல்லையா. கேஸ் டபுள் ரீலோட் ஸ்பீடு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின். அப்புறம் ஒரு ப்ளூல வால்பா அப்படியே அந்த கப்பல் மாதிரி. கேஸ் அந்த பைரேட்ஸ் கப்பல் மாதிரி கடல் அப்படியே கிழிச்சுக்கிட்டு போற மாதிரியே ஒரு எஃபெக்ட்ல வந்து வரும்பா. கேஸ் இப்படி ஒரு ப்ளூல வால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட் வரக்கூடிய 18ஆம் தேதி வந்து வரப்போப்பா. இது வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் வந்து 18 அதுக்கப்புறம் 21ங்க. கேஸ் 21 ஒரு ஸ்கைவிங்கான ஃபேரட் வீல்பா. கேஸ் நீங்க வந்து பாருங்க இந்த ரூபி லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட் எல்லாம் வரும் இல்லையா. கேஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்கை வீல்பா. கேஸ் இப்படி ஒரு ஃபேரட் வீல் வந்து வரப்போகுது. இது எல்லாமே இந்தியன் சர்வர் இருக்கும். கேஸ் இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே இந்தியன் சர்வருக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் தினம் தினம் 23ஆம் தேதி பா. கேஸ் 23ஆம் தேதி ஸ்டெப் அப் ஈவெண்ட். ஸ்டெப் அப் ஈவெண்ட்ல ஒரு ஃபினிஷிங் மூவ் பா. கேஸ் அது என்னமோ தினம் தினம் அந்த நங்கூரமா. ஆமா நங்கூரம் தினம் தினம் இந்த சைடு போயிட்டு ஒரு மாதிரி இருக்கும். கேஸ் இதான் வந்து ஃபினிஷிங் மூவ். ஸோ ஃபினிஷிங் மூவ் அது கூட சேர்த்து தினம் தினம் கத்தானக்கான ஸ்கின்னும் டூயல் ஃபார்ம்ல டூயல் கால தினம் தினம் ஒரு கத்தானாவும் வந்து வருப்பா. கேஸ் ரெட் அண்ட் பர்பிள் இப்படி ஒரு கத்தானக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அப் ஈவெண்ட் அப்படி 23ஆம் தேதி வந்து வரப்போகுதுங்க. இது எல்லாத்துக்குமே பேனர் வந்து கிடைச்சிச்சு. ஸோ 100% வந்து கன்ஃபார்ம் பா. கேஸ் வந்து பார்த்தேன் எங்க சைடு வந்து இந்தியன் சர்வர் இருக்குங்க. இப்போ நம்ம பக்கத்து சர்வரான இந்த பங்களாதேஷ் சிங்கப்பூர் சர்வர்லாம் என்னென்ன தரப்புறாங்க என்னென்ன ஈவெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்ற வந்து பார்த்தா. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி பா. நாளைக்கு தான் நாளையில இருந்து 20ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேஸ் 8 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுக்குறாங்க. கேஸ் நீங்க வந்து பாருங்க லெவல் 1 பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. லெவல் 12 பார்த்தீங்க அப்படின்னா இப்படி. லெவல் 3 பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரமதானை பேஸ் பண்ணி இந்த ஒரு 8 பீஸை வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. கேஸ் வந்து நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி பா. கேஸ் 13ஆம் தேதி இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீயாவே இப்படி ஒரு கிரானைட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. 10 கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்கப்பா. கேஸ் இதுவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவது ஒரு பிளாட் பா. கேஸ் ஒருத்தான பிளாட் பர்பிள் கலர்ல செம்ம ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு பிளாட் வந்து கொடுக்குறாங்க. கேஸ் இதுன்னு தெரிஞ்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ருப்பா. கேஸ் பங்களாதேஷ் சர்வருக்கும் சிங்கப்பூர் சர்வருக்கும் வரக்கூடிய 20ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே ஒரு மேஜிக் கியூப் வந்து தராங்கப்பா. கேஸ் ஃபுல் மேஜிக் கியூப். எஸ் நீங்க பாருங்க பிஆர்ல டாப் 3 நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபுல் மேஜிக் கியூப் வந்து கிடைக்கும்பா. கேஸ் பங்களாதேஷ் அண்ட் சிங்கப்பூர் சர்வருக்கு ரிங் ஓச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஃபேட் லாம்போகினி கார் ஸ்கின் அதுக்கப்புறம் மேஜிக் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தராங்கப்பா. கேஸ் அப்ப இந்தியன் சர்வருக்கு மேஜிக் கியூப் கிடையாதா அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு வந்து தரமாட்டானுங்க. கேஸ் நமக்கு எப்படி தீபாவளியோ அந்த மாதிரி தான் முஸ்லிம்ஸ்க்கெல்லாம் ரமலானோ கேஸ் ரம்ஜானு. அதனால முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கேஸ் அந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம ஊர்லயும் முஸ்லிம்ஸ் வந்து இருக்காங்க. கேஸ் பட் என்ன இந்தியால இந்துஸ் வந்து மெஜாரிட்டி இருக்கிறனால நம்மள வந்து ஒரு முஸ்லீம் நாளா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நமக்கு தீபாவளி தான். கேஸ் கொடுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான் பண்டிகை எல்லாம் கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது கேஸ் கர்ம கணிப்படி தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு மேஜிக் கியூப்லாம் வந்து கிடையாப்பா. கேஸ் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தானே அப்டேட். கேஸ் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பெருசா வேறு அப்டேட் வந்து கிடையாது. நான் எல்லா அப்டேட்டையும் ஒன்று சொல்லிட்டேன். கேஸ் இப்போ அப்டேட்டே எல்லாமே கன்ஃபார்மான அப்டேட்டுங்க. ஒரு டேட்டு கூட தவறாது. கேஸ் நான் சொன்ன தேதியில எல்லாமே வந்து வந்துருப்பா. கேஸ் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதே மாதிரி போயிட்டு அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேஸ் நிறைய ஆப் இருக்குங்க. 3-4 ஆப் வந்து இருக்கு. எல்லாமே பிளே ஸ்டோர்ல இருக்க சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஆப் பா. கேஸ் நீங்க ஃப்ரீயாவே ரெடீம் எடுக்கிறதுக்கும் ஃப்ரீயாவே டைமண்ட் எடுக்கிறதுக்கும் செம்ம ஆப்ஸ் நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து விட்டு வச்சிருக்கேங்க.